பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோல இப்பதான்டா ராஜாங்கம் அப்படின்ற டாஸ்கே ஸ்டார்ட் ஆகி நடக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் ராஜாங்கம்ன்ற பேர்ல ஒரு கோமாளித்தனத்தை தான் ரெண்டு டீமுமே பண்ணிட்டு இருந்தது. அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துங்கடான்னா நாங்க அந்த ரோலு கெட்டப் மட்டும் தான் போடுவோம், அந்த கெட்டப்புக்கு ஏற்ற நடந்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. லைவ்ல ஒரு பக்கம் பிக் பாஸ் கழுவி கழுவி காரி தூன்னு துப்பிட்டு இருக்காரு. அதை பாக்குறதுக்கு பிக் பாஸே ஆட்டத்தில் குதித்துட்டார் அப்படின்றதான் ஹைலைட்டான விஷயம். சரி, இந்த ப்ரோமோல என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றத எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பல பேரை ரெக்கமெண்டேஷனில் காட்டும், அதை மட்டும் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், மறக்காமல் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த டாஸ்கோட ரூல்ஸ் என்ன, ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ராஜாக்கும் கேலி கிண்டல் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்றதான் மேஜர் ரூல். ஹைலைட்டே என்ன, கேலி கிண்டல் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் ரூலு. அது வித் இந்த லைன்ல இருக்கணும். கேலி கிண்டல் நீங்க அவங்கள கலாய்க்கணும், அவங்க உங்களை கலாய்க்கணும். அது வித் இந்த ரூல்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? இதுதான் பேசிக் லைனு, பேசிக் ரூலா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கம் இவர் ஏதோ ஒரு பேசியிருக்காரு போல. திவாகர் அவர்கள் வாயை திறந்து ஏதோ ஒரு வார்த்தைகள் விட்டுருக்காரு. ஒரு பக்கம் கானா வினாத்து கலாய்ச்சிருக்காரு போல இருக்கு. திவாகரும் ஏதோ ஒரு விஷயத்த விட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு இருக்குது போல. ஓகே, அவங்க கலாய்க்க தான் செய்வாங்க. அவங்க கலாய்க்கிறதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றது தான் முக்கியம். ஒரு பொண்ணை அவர் முன் அவமரியாதை, ஐ மீன் என்னன்னா அவமதித்து பேசியது இவர் திவாகர் ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. அதை அவமதித்து பேசியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ராணி கிட்ட போயிருக்கு, ராணி பார்வதி கிட்ட போயிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ராணி ஒரு அரசபையை கூப்பிட்டு குற்றம் செய்தவன் திவாகர் அவர்கள், திவாகருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணை நீங்க இப்படி பேசக்கூடாது, இது பேசியது மிக மிக தவறுன்றத திவாகர் கிட்ட சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நீங்க அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. ஓகே, ராணி நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை எடுத்துன்னு போய் அட்ரஸ் பண்ணி ராணி ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அதுக்கு புலவர் மந்திரி இவங்க கிட்ட எல்லாம் கேட்டு அது சொல்யூஷன் கொடுப்பாங்க. இது நம்ம பல படங்கள்ல பார்த்தது, எல்லாத்திலையும் பார்த்தோம். இதுதான் வழக்கம். அதன்படிதான் திவாகரோட குற்றச்சாட்டு அங்க அரசபையில நிரூபிக்கப்பட்டு சாரி கேட்க சொல்றாங்க. திவாகருக்கு அந்த இடத்துல ஈகோ ஹர்ட் ஆயிருது. யாருக்கிட்ட சாரி கேட்கணும், கனி கிட்ட சாரி கேட்கணும்ன்றது திவாகரால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. இப்படி திவாகரால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. ஏன்னா கனியை பத்தி தான் அவர் ஏதோ பேசியிருக்காரு போல. அது என்ன பேசினாரு நமக்கு தெரியல, ஃபுட்டேஜ் பார்த்தா தான் தெரியும். போய் சாரி கேளுங்க அப்படின்னும் போது கேட்க முடியாது. அதெல்லாம் கேட்க முடியாது. ஒரு அரசபையிலனா அரசபையிலனா குரலை உயர்த்தி பேசினாவே ஜெயில இதுல போட்டுருவாங்க, சிறையில போடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க ராஜா காலத்துல. தெரியுமா இல்லையா? ஏன்றதே பேசக்கூடாது. ஏன்னு பேசினதுக்கே போ பனிஷ்மெண்ட் கொடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கணும். எப்படி குரல்ல ரைஸ் பண்ணுவீங்க, ராஜாக்கு மீறி எப்படி ரைஸ் பண்ணுவீங்க? வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துல அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா அந்த இடத்துல அரசவை திவாகர் இல்ல, டாக்டர் பிபிடி திவாகர் வந்துட்டார். அந்த இடத்துல வாட்டர்மெலான் ஸ்டார் உள்ள இருந்து வாட்டர்மெலான் வெளியே குதிச்சிச்சு. அதாங்க ஒரு பாயிண்டா மாறிடுச்சு. ஓகே, அதெல்லாம் கேட்க முடியாது, கேம்லாம் ஆட முடியாது போ அப்படின்ற மாதிரி தலையில இருக்கிற அந்த கிரீடத்தை தூக்கி அடிக்கிறது, எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு அப்படியே வாக் அவுட் பண்றாரு திவாகர். தட் ஒரு மாசாக உணர்ந்த தருணம் அப்படின்ற மாதிரி உணர்கிறார். ஆனா டாஸ்கே புரியாம வெளியேறுவது ஒரு காமெடியா தான் இருக்குது. ஓகே, அவங்க அவங்க என்ன சொல்றாரு, அவங்க கேலி பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேலி பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்கன்னும் போது இன்னொரு பக்கம் கானா இங்க பயங்கரமா டான்ஸ் ஆடி வேற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அவங்க கேலி பண்ணாங்களா, உடனே இவர் என்ன சொல்றாரு, இவங்களை கேலி பண்ணா சும்மா இருப்பாங்க, உங்களை கேள்வி பண்ணா சும்மா இருப்பாங்களா, எப்படி இவங்களை கேலி பண்ணா சும்மா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. உங்க எல்லாரையும் கேலி பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா, இங்க வாருங்கள். உடனே பார்வதி கூப்பிடுறாங்க, இங்க வாருங்கள்ன்ற மாதிரி. பார்வதியாவது யார் அது, நீ யார் நீ அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுன்னு கண்டுக்காம போயிட்டு இருக்காரு. எங்க கேலி பண்றதாங்க டாஸ்க்கு, கிண்டல் பண்றதாங்க டாஸ்க்கு. பிக் பாஸ் லைன்லயே தானே போட்டுருங்க கேலி கிண்டல் பண்ணலாம் அப்படின்றத பிக் பாஸே ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள தான் நடந்துட்டு இருக்கு. பட் இப்ப பிக் பாஸ் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா பண்ணதான் செய்வாங்க, பண்ணாம இருக்க மாட்டாங்க, பண்ணதான் செய்வாங்க. அதுல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு தானே முக்கியம். கேலி கிண்டல் பண்ணலாம் தான் ரூல் புக்ல கேட்டா நான் ரூல்பா டாஸ்க் பாண்டுருவாங்க. ஒரே வார்த்தை சிம்பிள், டாஸ்க்ல இருக்கு, அதைத்தான் நான் பண்ணேன்ட்டானா முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல திவாகர் பாயிண்ட்லெஸ், பேஸே கிடையாது அந்த இடத்துல. உடனே கனியக்கா குரூப்பிசம் பண்ணி தூண்டி விட்டுட்டு அவ்வளோ பொறாம கண்ணில் பார்த்தேன், கனியக்கா பண்ணல ஒரு தேஜஸை பார்த்தேன்ற மாதிரி சொல்றாருல. இது முழுக்க முழுக்க பர்சனல். திவாகர் தன்னை கேரக்டர்ல இருந்து வெளியே வந்து பர்சனலா அட்டாக் போறாரு. அக்கா குரூப்பிசத்தை தூண்டி விட்டு அங்க என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு பார்க்கணும்ல, அது ஒரு கேரக்டரா பிளே பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க. ஐ மீன் கனி
அந்த ஒரு சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி குரூப்பிசம் போட்டு பயன்படுத்தினாங்கன்னா அது மக்களுக்கு தெரிய போகுது, மக்கள் இது பண்ண போறாங்க. அது ஒரு கேரக்டர் பிளேல உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சு பண்ணாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்படி பண்ணாங்கன்னா அது அவங்களுடைய தப்பு. கேரக்டரா இருக்கணும், இந்த கேம் பிளேவா இருக்கணும். அதுல பர்சனல் எடுத்துன்னு வந்து முக்காவாசி பிளேயர்ஸ் விளையாடுறது தான் இந்த கேமோட பெரிய பாதிப்பாவே இருக்கு. ஓகேவா? இதுல இப்ப திவாகரும் பர்சனலா தான் போறாரு. திவாகர் பர்சனலா போயிட்டு அவ்வளோ கண்ணில் பொறாமையை பார்த்தேன், இது பார்த்தேன், அது பார்த்தேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு பக்கம் கனி சைலண்டா இருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னொரு கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு போய் வைக்கிறார். நேற்று கேம்ல வந்து கரெக்டாக அவங்க ஒத்துழைக்கல, ஒழுங்கா பண்ணல, ஸோ கோஆபரேட்டே பண்ணல அப்படின்ற மாதிரி. யாரை? அரோராவை கோஆபரேட் பண்ணல, அவங்க சரியா என் கூட பேசல, அதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அரோரா ஒரு கேரக்டர் அவங்க பண்ணணும்னு உடனே என்ன சொல்றாங்க, அம்மாவை கேட்காமல் நான் பேச மாட்டேன். இப்ப இது பார்வதி தானே அம்மாவை கேட்காமல் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டா ஓப்பனா போட்டு உடைச்சிடுறாங்க. திவாகர் அங்க நின்று கேட்டிருக்காரு, பார்வதியும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. அடுத்து என்ன பண்றாங்க, வெளியே வந்து உருவகேலி நேற்று பண்ணாங்களே, அப்ப சிரிச்சிட்டு இருந்தீங்களே, கேட்டீங்களா நீங்க? உருவகேலி பண்ணும்போது நீங்களா சிரிச்சிட்டு தானே இருந்தீங்கன்ற மாதிரி திவாகர் கேட்கிற ஒரே ஒரு வேலிட் பாயிண்ட் என்னன்னா, எனக்கு இது மட்டும் தான் படுது. ஸோ அந்த கேலி கிண்டல் பண்ணலாம், ஆனா பண்றதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு, அந்த லைன் இருக்கு. உருவகேலியோ எழுத்த வச்சு பண்றதோ அவங்களோட இதை வச்சு பண்றதோ அது எப்ப பண்ணாலும் எப்படி பண்ணாலும் தப்பு தான். அது டாஸ்கா இருக்கட்டும், டாஸ்க் இல்லாம இருக்கட்டும், தப்பு தான். அந்த உருவகேலி பண்ணது தப்பு. நேத்து வினோத் வந்து திவாகருடைய காலின் இதுவை பத்தி பேசும்போது தவறு தானே, அதை கேட்கணும். அதை விட்டுட்டு நார்மலா கிண்டல் கேலி பண்றதை வந்து இவர் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா அது முழுக்க பர்சனல் காரணம். ஓகேவா? இந்த இடத்துல சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க அப்படின்னும் போது உருவகேலி பண்ணும்போது சிரிக்கிறவனும் தப்பு, பண்றவனும் தப்பு. ஓகே, அப்ப என்ன போர் தொடுத்தீங்க? அப்ப நேற்று கேலி பண்ணும்போது போர் தொடுக்க வேண்டியதானே, அரசியா நீ ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானன்ற மாதிரி பார்வதியை திருப்பி விட்டுறாரு. ஓகே, உடனே என்ன பண்றாங்க பார்வதி, இது அரசி ஆட்சி, நாங்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளாமல் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அவர் வாக் அவுட் பண்ணிட்டார். அரசி ஆட்சின்ற மாதிரி நீங்க தவறா புரிஞ்சு கொள்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் வரமாட்டேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி டாஸ்கை விட்டு வாக் அவுட் பண்ணிட்டு திவாகர் போறாரு. ஸோ திவாகருடைய அந்த சிம்பிள் மக்களே, அவருக்கு சாரி கேட்கணும்னா அவருக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, அந்த தண்டனையை எடுத்து பண்ணணும், அதுதான் கேரக்டர். அதை விட்டுட்டு நான் போய் கனியா கிட்ட சாரி கேட்க மாட்டேன், அவங்க என்ன இப்படிலாம் பண்றாங்கன்னும் போது அந்த இடத்துல திவாகருடைய ஈகோ ஹர்ட் ஆயிட்டு அந்த சாரி கேட்க முடியாமல் தவித்த தருணம் அவரால் அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல கேரக்டர்ல இருக்கிற பார்வதியை தப்பு சொல்ல முடியாது. இது பார்வதிக்குமே அது பிடிக்காது தான். பட் என்ன, அவங்களுக்கு அரசி அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் வேற லைவ்ல கிழின்னு கிழிச்சு விட்டுட்டு இருக்காரு, இன்னும் லைவ்ல போயிட்டு இருக்கு. என்ன பண்றது, அந்த கேரக்டர்ல போயிட்டு சாரி கேட்க வேணான்னு அரசி சொன்னாங்கன்னு வச்சுங்க, அங்க ரிவர்ஸா அரசிக்கு திரும்ப அடிக்கும் அந்த ஆப்பு. அரசியா இருந்துகிட்டு ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அது தட்டி கேட்காம இன்னொரு பக்கம் குற்றம் செய்த ஒரு பக்கம் நின்னாங்கன்னா அரசிக்கு டேஞ்சரு, அரசிக்கு ஆப்பு. அது வீக்கெண்ட்ல வந்து ரோஸ்ட் இதுவா மாறிடும்ன்றதால இவங்க தெளிவான ஒரு முடிவு எடுத்து சொல்றாங்க. அதுக்கு திவாகர் கோஆபரேட் பண்ணாம இங்க ஒரு சண்டை முட்டிக்கிட்டு வாக் அவுட் பண்றாரு. ஸோ இன்னைக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ரெண்டாவது ப்ரோமோ பார்த்தோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து அப்டேட்ஸ்ல பார்ப்போம். லைவ்ல பிக் பாஸ் கழுவி ஊத்துறதை பத்தி அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.